ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதரா சிவாஷாடி கௌர பக்தவந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரி ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 6. அத்தியாயத்தின் தலைப்பு தியான யோகம். பதம் 38. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு. பலம் பொருந்திய புயங்களை உடைய கிருஷ்ணரே, ஆன்மீக பாதையிலிருந்து மயங்கிய அத்தகு மனிதன் ஆன்மீகத்திலும் வெற்றியடையாமல் பௌதிகத்திலும் வெற்றியடையாமல் சிதறிய மேகம் போன்று எங்கும் இடமின்றி அழிந்து விடுவதில்லையா? பொருளுரை. முன்னேற 2 வழிகள் உள்ளன. பௌதிகவாதிகளுக்கு ஆன்மீகத்தில் ஓர் அக்கறையும் இல்லை. எனவே அவர்கள் பொருளாதார முன்னேற்றத்தினால் அடையும் பௌதிக சுகத்திலோ பொருத்தமான செயல்களினால் மேலுலகங்களுக்கு ஏற்றம் பெறுவதிலோ மிகவும் ஆவலுடையவர்களாக உள்ளனர். ஒருவன் ஆன்மீக பாதையை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் எல்லா ஜட செயல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து எல்லா விதமான பெயரளவு பௌதிக சுகங்களையும் தியாகம் செய்தாக வேண்டும். எனவே ஆன்மீக பயிற்சியாளன் தோல்வியுற்றால் அவன் 2 வழிகளையும் இழப்பது போல தோன்றுகிறது. வேறு விதமாக கூறினால், அவன் ஜட சுகங்களையும் அனுபவிக்க முடியாது, ஆன்மீக வெற்றியையும் அனுபவிக்க முடியாது. அவன் சிதறிய மேகத்தை போன்று நிலையற்றவனாக உள்ளான். சில சமயங்களில் ஒரு மேகம் சிறு மேகத்தை விட்டு பிரிந்து பெரிய மேகத்துடன் சேர்கின்றது. ஆனால் அது பெரிய மேகத்தை அடைய முடியாவிட்டால் காற்றால் அடித்து செல்லப்பட்டு பெரு வானில் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகிய தோற்றங்களில் உள்ள முழுமுதற் கடவுளின் அம்சமேதான் என்பதை அறிவதற்கு உதவும் திவ்யமான ஆன்மீக பாதை பிரம்மனாபதி எனப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம பூரண உண்மையின் முழு தோற்றமாவார். எனவே அப்பரமனிடம் சரணடைந்தவன் வெற்றிகரமான ஆன்மீகி ஆவான். வாழ்வின் இக்குறிக்கோளை பிரம்மனை உணர்வதன் மூலமாகவும் பரமாத்மாவை உணர்வதன் மூலமாகவும் அடைய வேண்டுமெனில் அதற்கு பற்பல பிறவிகளாகும். பகூனாம் ஜன்மனாமந்தே. எனவே ஆன்மீக உணர்விற்கான தலைச்சிறந்த பாதை பக்தி யோகம் அல்லது கிருஷ்ண உணர்வு எனப்படும் நேரடி பாதையே ஆகும். பதம் 39. மொழிபெயர்ப்பு. கிருஷ்ணா, இதுவே என் சந்தேகம். இதை முழுமையாக தீர்க்குமாறு உம்மை கேட்டுக்கொள்கிறேன். உம்மையென்று இந்த சந்தேகத்தை நீக்கக்கூடிய வேற எவரையும் நான் காணவில்லை. பொருளுரை. கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தை முற்றிலும் அறிந்தவர் கிருஷ்ணரே. பகவத்கீதையின் ஆரம்பத்தில் எல்லா ஜீவன்களும் கடந்த காலத்தில் தனித்தன்மையுடன் வாழ்ந்தனர், தற்போதும் அப்படியே உள்ளனர். வருங்காலத்திலும் அல்லது பௌதிக பிணைப்பிலிருந்து முக்தியடைந்த பின்னும் அவர்கள் தங்களது தனித்தன்மையை தக்க வைத்து கொண்டு தான் இருப்பர் என்று பகவான் கூறினார். எனவே தனிப்பட்ட ஜீவனின் வருங்காலத்தை பற்றிய கேள்விக்கு அவர் ஏற்கனவே விளக்கமளித்து விட்டார். இப்போது வெற்றியடையாத ஆன்மீகிகளின் எதிர்காலத்தை பற்றி அறிய விரும்புகிறான் அர்ஜுனன். கிருஷ்ணருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ எவரும் இல்லை. மேலும் ஜட இயற்கையின் கருணையால் வாழும் பெயரளவிலான பெரும் சாதுக்களும் தத்துவவாதிகளும் அவருக்கு சமமாக முடியாது. எனவே கிருஷ்ணரது தீர்ப்பு எல்லா சந்தேகங்களுக்கும் இறுதியான முழுமையான விடையாகும். ஏனெனில்
அவரே கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தினை முழுமையாக அறிந்தவர். ஆனால் யாரும் அவரை அறியார். கிருஷ்ணரும் கிருஷ்ண பக்தர்களும் மட்டுமே எது என்ன என்பதை அறிய முடியும். பதம் 40. ஸ்ரீ மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிரதாவின் மகனே, நற்செயல்களில் ஈடுபட்ட ஆன்மிகி இவ்வுலகிலோ பரவுலகிலோ அழிவை அடைவதில்லை. என் நண்பனே, நன்மையைச் செய்பவன் தீமையை அடைவதே இல்லை. பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதத்தில் 1:5-17 ஸ்ரீ நாரத முனி வியாசதேவருக்கு பின்வருமாறு உபதேசிக்கின்றார். எல்லா பௌதிக முன்னேற்றத்தையும் துறந்து யாரேனும் பரமபுருஷ பகவானை சரணடைந்தால் அதில் நஷ்டமோ இழிவோ சிறிதும் இல்லை. அதே சமயம் பக்தியற்றவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளில் முழுமையாக ஈடுபட்டாலும் அதில் எந்த லாபமும் இல்லை. பௌதிக முன்னேற்றத்திற்கு சாஸ்திரங்களின் அடிப்படையிலும் வழக்கத்தின் அடிப்படையிலும் பல்வேறு செயல்கள் உள்ளன. ஆன்மீகி தனது எல்லா பௌதிக செயல்களையும் வாழ்வின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அல்லது கிருஷ்ண உணர்விற்காக தியாகம் செய்ய வேண்டும். கிருஷ்ண உணர்வில் முழுமை உடையவன் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகிறான். ஆனால் அத்தகைய பக்குவ நிலையை அடைய தவறியவன் பௌதிகம் ஆன்மீகம் இரண்டையும் இழந்து விடுகிறான் என்று சிலர் விவாதிக்கலாம். மேலும் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாதவன் அதற்காக துன்பப்பட வேண்டும் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே திவ்யமான செயல்களை முறையாக நிறைவேற்ற தவறியவன் இவ்விளைவுகளுக்கு உட்பட்டவனாகிறான் என்றும் வாதிடலாம். ஆனால் வெற்றியடையாத ஆன்மீகி கவலைப்பட தேவையில்லை என்று பாகவதம் உறுதி கூறுகின்றது. விதிக்கப்பட்ட கடமைகளை முறையாக நிறைவேற்றாதவன் ஒருவேளை அதன் விளைவுகளுக்கு உட்படுத்தப்படாமலும் அவன் இழந்தவனாகும். ஏனெனில் மங்களகரமான கிருஷ்ண உணர்வு என்றும் மறக்கப்படுவதில்லை. எனவே கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டவன் கீழான பிறவியை எடுத்தாலும் தொடர்ந்து கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவான். அதே சமயம் விதிக்கப்பட்ட கடமைகளை திடமாக கடைபிடிப்பவன் கிருஷ்ண உணர்வில் இல்லையேனில் மங்களகரமான விளைவுகளை அடைவான் என்று உறுதியாக கூற முடியாது. இதன் பொருள் பின்வருமாறு உணரப்படலாம். மனித குலம் 2 பிரிவாக பிரிக்கப்படலாம். நியமங்களை கடைபிடிப்போர், நியமங்களை கடைபிடிக்காதவர். மறுபிறவியை பற்றியோ ஆன்மீக முக்தியை பற்றியோ சிறிதும் அறிவின்றி மிருகங்களைப் போல புலனுகழ்ச்சியில் மட்டுமே ஈடுபடுவோர் நியமங்களை கடைபிடிக்காதவர் எனப்படுகின்றனர். சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கடமைகளை பின்பற்றுவோர் நியமங்களை கடைபிடிப்போர் எனப்படுகின்றனர். நியமங்களை கடைபிடிக்காதவர்கள் நாகரிகமுடையவரானாலும் நாகரிகமற்றவரானாலும் படித்தவரானாலும் படிக்காதவரானாலும் பலமுடையோரானாலும் பலவீனமானவரானோ அவர்கள் அனைவருமே மிருக குணங்கள் நிறைந்தவர்களாக உள்ளனர். மிருக குணங்களான உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல் ஆகியவற்றை அனுபவித்து எப்போதும் துன்பமயமான ஜட இருப்பில் தொடர்ந்து வாழ்வதால் அவர்களது செயல்கள் என்றுமே மங்களகரமானவை அல்ல. அதே சமயம் சாஸ்திர நியமங்களின்படி ஒழுங்குபடுத்தப்படுவோர் அதன் மூலம் படிப்படியாக கிருஷ்ண உணர்வில் எழுச்சி பெற்று நிச்சயமாக வாழ்வின் முன்னேற்றம் அடைகின்றனர். மங்களகரமான வழியை பின்பற்றுபவர்களை மேலும் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1. ஜட வாழ்வினை அனுபவித்த வண்ணம் சாஸ்திரங்களை சட்டத்திட்டங்களை பின்பற்றுவோர். 2. ஜட வாழ்விலிருந்து இறுதி விடுதலையை தேடுவோர். 3. கிருஷ்ண உணர்வில் பக்தர்களாக இருப்போர். ஜட இன்பங்களுக்காக சாஸ்திரங்களின் சட்டத்திட்டங்களை பின்பற்றுவோரை புகழ் நிகழ்ச்சிக்கான பலனை எதிர்பார்த்து செயல்படுவோர் என்றும் அத்தகைய பலன்கள் எதையும் எதிர்பார்க்காதவர் என்றும் மீண்டும் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். புலர் நிகழ்ச்சிக்கான பலனை எதிர்பார்ப்பவர்கள்
உயர்ந்த வாழ்க்கை தரத்திற்கு, ஏன் உயர் கிரகங்களுக்கு கூட ஏற்றம் பெறலாம். ஆனாலும் ஜட வாழ்விலிருந்து அவர்கள் விடுபடுவதில்லை என்பதால் அவர்கள் பின்பற்றும் பாதை உண்மையில் மங்களகரமானது அல்ல. முக்தியை நோக்கி ஒருவனை வழிநடத்தும் செயல்கள் மட்டுமே மங்களகரமானவை. உடலை அடிப்படையாக கொண்ட இந்த ஜடவாழ்விலிருந்து முக்தி அடைவதை அல்லது தன்னுணர்வினை இறுதி குறிக்கோளாக கொள்ளாத எந்த செயலும் சற்றும் மங்களகரமானது அல்ல. கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் மட்டுமே மங்களகரமான செயல்களாகும். கிருஷ்ண உணர்வு பாதையில் முன்னேற்றம் அடைவதற்காக எல்லா விதமான உடல் சௌகரியங்களையும் விருப்பத்துடன் ஏற்பவன் கடுமையான தவங்களை புரியும் பக்குவமான ஆன்மீகவாதி என்று கூறப்படலாம். மேலும் அஷ்டாங்க யோகம் கிருஷ்ண உணர்வு என்னும் இறுதி நிலையை நோக்கி செயல்படுகின்றது என்பதால் அதுவும் மங்களகரமானது. இவ்விஷயத்தில் தன்னால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் செய்பவன் இறைவனை கண்டு பயப்பட தேவையில்லை. பதம் 41. மொழிபெயர்ப்பு. வெற்றி அடையாத யோகி புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்களில் பற்பல வருடங்கள் அனுபவித்த பின் நல்லோரின் குடும்பத்தில் அல்லது பெரும் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறக்கின்றான். பொருளுரை. சிறிய முன்னேற்றத்திற்கு பின் வீழ்ச்சியுற்றோர், நீண்ட கால யோக பயிற்சிக்கு பின் வீழ்ச்சியுற்றோர் என வெற்றியடையாத யோகிகளை இரு வகையாக பிரிக்கலாம். குறுகிய கால பயிற்சிக்கு பின் வீழ்ச்சியுறும் யோகி புண்ணிய ஆத்மாக்கள் நுழைய அனுமதிக்கப்படும் உயர் கிரகங்களுக்கு செல்கிறான். அங்கே நீண்ட காலம் வாழ்ந்த பிறகு நல்ல அந்தன வைஷ்ணவரின் குடும்பத்திலோ பணக்கார வியாபாரிகளின் குடும்பத்திலோ பிறப்பதற்காக மீண்டும் இவ்வுலகிற்கு அனுப்பப்படுகிறார். இந்த அத்தியாயத்தின் இறுதி பதத்தில் விளக்கப்படுவதைப் போல யோக பயிற்சியின் உண்மையான குறிக்கோள் கிருஷ்ண உணர்வு என்னும் உயர்ந்த பக்குவ நிலையை அடைவதே. ஆனால் சிரமங்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து முயற்சி செய்யாமல் ஜட கவர்ச்சியால் வீழ்ச்சியுற்றோர் கடவுளின் கருணையால் தங்களது பௌதிக நாட்டங்களை திருப்தி செய்து கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர். அதன் பின் நல்லறம் கொண்ட அல்லது செல்வமிகுந்த குடும்பங்களில் வசதியான வாழ்வு வாழ அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது. அத்தகைய குடும்பங்களில் பிறந்தவர்கள் அவ்வசதிகளை உபயோகித்து பூரண கிருஷ்ண உணர்விற்கு தம்மை உயர்த்திக் கொள்ள முயற்சி செய்யலாம். श्री श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, गौर प्रमानंदे हरे।